வருக வருக என வரவேற்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாடப்பள்ளி கிராமத்தில் யார் யார் மேட்ச் இந்த ஊர் மக்களையும் கிடையாது. இந்த போட்டியை காண வர வர பிச்சு பாத்தீங்கன்னா தரமா இருக்குங்க. சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. அரிய வாய்ப்பு. யுவன்ஸ்டார் அணியினர் நடத்தும் கிரிக்கெட் போட்டிக்கு முதல் பரிசு வழங்கிய வீரபிரபாகர் அணியினர் என்ட்ரன்ஸ் பீஸை முழுமையாக செலுத்தியுள்ளனர். அதை நாங்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அதிமுக அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வரவேற்பதில் யுவன்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு நாங்கள் பரிசுகளை கேட்கும் போதெல்லாம் இல்லை என்று வாரி வாரி வழங்கி வரும் ஊராட்சி மன்ற உறுப்பினர் மற்றும் மூன்றாவது பரிசு வழங்கிய கே அரவிந்தன் அவர்களையும் நாங்கள் எப்படாமல் இந்த மாடப்பள்ளிக்கு மட்டுமே செய்வோம் என்று தனது 35 ஆண்டுகாலமாக எங்களுக்காக பரிசுகளை வழங்கி வரும் எங்கள் அண்ணன், அருமை அண்ணன் பேரிலே தங்கம் தங்கமணி அவர்களையும் வரவேற்கிறோம். வேடி மற்றும் அண்ணா அவர்களையும் கே அரவிந்தன் அவர்களையும் யுவன்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். விழாவை தொடங்கி வைத்ததற்காக இருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் ஸ்வீட் எடு கொண்டாடு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறாங்க. எதிரடிக்கு பயத்தை உருவாக்குவேன் என்று தன் மனதில் காலமுலா பந்து பெருக்கி போட வரும் எங்களது அருமை மச்சான் இவர் மட்டுமே எல்லா திசைகளிலும் பந்தை எடுத்து போடுவார். ஹாய் நண்பா, வணக்கம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15K டோர்னமெண்ட்டில் இருக்கோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா யுவன்ஸ்டார் அணியினர் நடத்தக்கூடிய 7ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி. ஸோ 24 டீம் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபிடி ஃப்ரெண்ட்ஸ் விசஸ் அட்டு பிரதர்ஸ். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. பவர் பிளேலாம் இல்லை. ஆனால் பிச்சு பார்த்தீங்கன்னா தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அட்டு பிரதர்ஸ் அணிக்காக ஸ்ட்ரைக்கில் நந்தா, நான் ஸ்ட்ரைக்கில் உதயா. ஸோ முதல் ஓவரை போட ஷாம், பேர் நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த்ரோ அடிச்சா டேரெக்டாக நோ பால் சொல்லி ஃபர்ஸ்ட் பால் கண்டிப்பாக அது ஆறுங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பூந்தியோட ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்வீட் கொடுத்து. அதேமாரி ஸ்வீட்டாக ஒரு 6 அடிச்சிருக்காரு நந்தா. டாஸ் பால். இந்த பால் சரியான டெலிவரி. பவுலர் கம்பேக் டாட். வாட்டிய பாலுங்க, சரியான பந்து, ஒரு ஏக்கர் முறை டாட். கையில் சரியான ஒரு பேச வச்சுட்டு இருக்காருங்க. செம்ம ஸ்பீடில் வருது பாலு. ஒரு டாப் வச்சுங்க, கேட்சுக்கான வாய்ப்பு. கீப்பர் கையிலே போய் சிக்கி இருக்கு. விக்கெட் ஆகி வெளியேறாரு நந்தா. குட் பவுலிங் ஃபார் ஷாம். ஸோ இங்கே நிறைய ஒரு ஆஃபர் விட்றாங்க. 3 விக்கெட் எடுத்தால் சிறப்பு பரிசு, ஆர்டிக் 6 அடித்தா சிறப்பு பரிசு, ஆர்டிக் பவுண்ட்ரி அடித்தாலும் சிறப்பு பரிசுன்னு எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு பரிசு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். அரைக்குழி பந்து, கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல டேக்கனுங்க. அங்கே கோலி வந்தார் சென்றார் அரவிந்த். சரியான பந்தை போடுறாருன்னு சொல்லலாம்.
வித்தே கொடுக்காத பந்து. ஷாம் ஃபஸ்ட்டு பால் தான் 6 கொடுத்தாரு. மீதி 4 பாலையும் டாட்டா போட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வாட்டியா பாலுங்க டாட். ஸோ இந்த ஓவரில் 6 ரன்னுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு ஷாம். ஓவர். 2வது ஓவரை போட கோவிந்த். ஸ்ட்ரைக்கில் உதயா. நான் ஸ்ட்ரைக்லேருந்து இப்போ தான் ஸ்ட்ரைக்குக்கே வராரு. ஃபஸ்ட்டு பாலு 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பால் 6, அதே டாஸ் பால். இந்த பால் ஏக்கரே போட்டாலும் அடிச்சிருக்காரு. அது வெளியே போய் விழுந்திருக்கு. 2 பந்திற்கு 2 6 அடிச்சிருக்காரு உதயா. ஸோ ஆனால் இந்த ஷாட் பார்த்து நல்லா இருந்துச்சு. இந்த பால் 6 இருந்தால் ஆர்டிக். ஸ்லோயர் 1 லெக் பை டாட். அகைன் ஸ்லோயர் 1 கரெக்டாக பிக் பண்ணாருங்க. அது வீட்டுக்கே விழுந்திருக்கு. போன பால் 6 இருந்தால் ஆர்டிக்கு. இந்த பால் 6 அடிச்சிருக்காரு. ஒரு பாலை மிஸ் பண்ணி அடிச்சிருக்காரு உதயா. இந்த பால் சரியான ஒரு ஏக்கர் காலை போட்டு தடுத்தாரு, இல்லைன்னா விக்கெட்டாக மாறி இருக்கும். டாட். இந்த பால் கண்டிப்பாக ஆறுங்க. இந்த ஓவர் மட்டுமே 4 6 அடிச்சிருக்காரு. நான் சொன்னதா கமெண்ட்ரியில் அங்கேயும் சொல்லிட்டு இருக்காங்க. 2 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க. அட்டு பாய்ஸ் பேரே நல்லா இருக்கியா. 3வது ஓவர் போட அகேன் ஷாம். ஃபர்ஸ்ட் பால் குட் ஷாட். கண்டிப்பா பட்ட உடனே தெரிஞ்சு ஒரு அல்வா பந்து ராக்கெட் கிளப்பியிருக்காரு. பேட்ஸ்மேன் நேம் தெரில. 3 ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் 6ஓடவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அகேன் ஒரு ஏக்கர் செல்லமாக தட்டி விட்டுருக்காரு. ஓடி தான் எடுக்கணும். 2 ரன். ஸ்லோயர் 1 கேட்சுக்கான வாய்ப்புங்க. பால் எங்கே போனே தெரியல. அவங்க கேட்ச் மிஸ். ஒரு லைஃபை கொடுக்குறாங்க. சிங்கிள். 4 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் உதயா. லோ புல் டாஸ். நல்ல ஃபீல்டு. சிங்கிள். ஷட்டுங்க. இருந்தாலும் கீப்பரை தாண்டி சிங்கிள். சுவிட்ச் முயற்சி. ஐயோ அங்கே மிஸ்ஃபீல்டு காவா விட்டுருக்காரு. சிங்கிள். 3 ஓவருக்கு 42 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட்டு 3 விக்கெட்டுலேருந்து. அட்டு பாய்ஸ். 4வது ஓவர் முதல் பந்து திருகல் பந்து. டாட். நல்லா திருகி போடுறாரு. அக்ராஸ் டாட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே மோதி பார்க்கலாம். 3rd பால். இந்த பால் கரெக்டாக பிக் பண்ணாரு. கண்டிப்பாக வெகு தூரம் சென்ற பந்து அது 6ஆ மாறிடுச்சுங்க உதயா பேட்ல இருந்து. சரியான ஒரு ஏக்கர். சிங்கிள். நல்லா பந்துங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அதனால ஒரு சிங்கிள். கடைசி பந்து. குட் ஷாட். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். நல்ல ஃபீல்ட். சிங்கிள். ஓவர். ஸோ 4 ஓவருக்கு 51 ரன் அடிச்சிருக்காங்க அட்டு பாய்ஸ். கடைசி ஓவர் முதல் பந்து. குட் ஷாட். கண்டிப்பாக அது 6. என்னங்க அடி. வெகு தூரம் சென்ற பந்து உதயா பேட்ல இருந்து. சரியான சவுண்டு. ஏங்க எல்லா பாலுமே ஃபர்ஸ்ட் பால் 6 அப்படிதான் சொல்லணும். அகேன் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. ரன்னுக்கான முயற்சி. டாட் பால். இந்த பந்து ஸ்லாட்டில இருந்தா வந்து சரியான அடி. இப்போதான் லேண்டே ஆகுது. சரியான அடி. அகைன் ஒரு 6 உதயா பேட்ல இருந்து. ஸோ போன பால் பார்த்தீங்கன்னா 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட்டு. ஸோ பேட்ஸ்மேன் மூவ் பண்ணதுனால செகண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த பால் டாட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஒரு பந்து. டாஸ் பால் 6ங்க.
6 ஓட்டங்களை கடந்தது. நோ பால் அப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 5 ஓவருக்கு 71 ரன் விளையாடி இருக்காங்க. 72 டார்கெட் ஃபார் டிபிடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 30 பாலுக்கு 72 ரன் விளையாடணும். ஸ்ட்ரைக்கில் கோலி. ஜெர்சி நம்பர் 18. ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால் ஆஃப் திசையில் குட் ஷாட்டுங்க. கையிலே போய் சிக்கிருக்க விக்கெட். முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அகைன் டாஸ் பால் ஆஃப் திசையில். இந்த பால் தரையோட தரையா சிங்கிள். டாஸ் பால் அக்ராஸ் சரியா மீட் ஆகல. 3 பாலுமே டாஸ் பால் தான். பனிஷ் பண்ண வேண்டிய பந்துலாம் விடுறாங்க. சிங்கிள். ஒரு ஏக்கர் முயற்சி. குட் ஃபீல்ட். டாட் பால். அகைன் டாஸ் பால். சிங்கிள். குட் ஷாட். கண்டிப்பா பட்ட உடனே திருச்சு. மிடில் ஆஃப் தி பேட். 6 கடைசி பால் 6ஆ மாத்திருக்காங்க. ஓவர். ஸோ 1 ஓவருக்கு 9 ரன் விளையாடி இருக்காங்க டிபிடி ஃப்ரெண்ட்ஸ். 2வது ஓவரை போட கனிஷ். ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோயர் 1. சிங்கிள். அகெயின் ஸ்லோயர் 1. டாட் பால் திருகல் பந்து. நல்ல பந்துங்க. ஸோ பைஸ்ல ஒரு சிங்கிள். ஒயிட் சுழட்டி போட்டாரு. ரீபால். குட் ஷாட். வந்த திசையில் மரத்தில் பட்டு இருக்கு. குட் ஃபீல்ட். 2 ரன். மரத்தில் பட்டுலாம் ஓடி தான் எடுக்கணும். ஒயிட் பால். ரீபால். டாப் எட்ஜ். கீப்பர் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம். G1 லாஸ்ட் பால். பெரிய சுத்த டாட். ஓவர். 2 ஓவருக்கு 16 ரன் விளையாடி இருக்காங்க டிபிடி ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பெரிய ஷாட்லாம் தேவை. ஸோ 18க்கு 55 ரன் வேணும். 3வது ஓவர் முதல் பந்து. வாட் யோர் பால். டாட். டாப் எட்ஜ் கேட்சாக மாறுமா? ஸோ கேட்ச் ட்ராப். ஒரு லைஃபை கொடுக்குறாங்க. சிங்கிள். டாப் எட்ஜ் ஒரு இன்சைடு விக்கெட். கீப்பர் தேக்கிட்டார் இந்த பாலை. நல்ல டேக்கன். ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஷாம். லெஃப்ட்டுக்கு ஒரு சாதகமான கிரவுண்டுன்னு தான் சொல்லலாம். ஓ அவுட் சைடு எட்ஜ் விக்கெட். வந்தார் சென்றாருங்க பேட்ஸ்மேன். பவுலர் ஆன் ஃபயர். நியூ பேட்ஸ்மேன் ஆர்டிக் விக்கெட். ஐயோ சரியான பந்து. டாட். இந்த பந்து அரைக்குழி பந்து. இல்லை 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஸோ 3 ஓவருக்கு 21 ரன் விளையாடி இருக்காங்க டிபிடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 12 பாலுக்கு 51 ரன் தேவை. இது சாத்தியமா? பேக் டு வாட்ச். 4வது ஓவர் முதல் பந்து 6. இன்னும் மேட்ச் முடியல, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு 6. குட் ஷாட். அந்த இடத்துல கேப்ல பவுண்டரி. 2 பால்ல 10 ரன் குயிக்கரா வருது. 3rd பால் டாட் பால். வாட் யோர் பால். டாட். தேவையான 2 டாட். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்சுக்கு வரல, ஆனால் தடுத்து போட்டார். சிங்கிள். கடைசி பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு டாட் பால். ஓவர். 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 6 பந்தில் 32 ஓட்டங்கள் தேவை. சாரிங்க, 39 ரன் தேவை. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். ஸோ ரன்னுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. டாட் பால். குட் ஷாட். எக்ஸ்ட்ரா கவர் திசையில் 1 பவுன்ஸ் பவுண்டரி. 3rd ஒன் ஸ்ட்ரைட் திசையில் நல்ல டேக்கன் விக்கெட்.
நியூ பேட்ஸ்மேன் ஒயிட் ஆகலப்பா ரீ பால் டாட் பால் ஸ்லோயர் ஒன் அகைன் டாட் வேண்டாம் அறக்குடி வந்து ஏன் இந்த இது யாரே போனாலும் வெற்றி இலக்கு இல்லை. வெற்றி பெற்ற ஸோ மேட்ச் வின் பை அட்டு பாய்ஸ். ரெண்டாவது சுற்றுக்கு முன்னேறுறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச்சில் மீட் பண்ணலாம்.